ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டேன், அளவு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள். இது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூனு. இது வரமிளகாயும் கடுகு உளுத்து பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல நீட்டு வாக்கில் அரிஞ்சு 1 கப்பு, தக்காளி ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பூண்டும் பச்சை மிளகாய் ஒரு 2, பூண்டு ஒரு 4-5 பல் நசுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறோம். இது மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி 3த்தையும் தனித்தனியாக வறுத்து அதை ஒன்றா சேர்த்து அரைச்சி அது ஒரு 2 ஸ்பூன். இது நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நல்ல ஒரு ஸ்மெல்லும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதை வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வரமிளகாய், கடுகு உளுத்த பருப்பு, எண்ணெய் காஞ்சோன்னு போட்டு தாளிக்கிறோம். கடுகு உளுத்த பருப்பு வெடிச்சிட்டு வரமிளகாவும் நல்லா இதாக பிறகு வருந்த பிறகு நம்ம அதுக்கு தேவையான அடுத்தது பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன், நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை ஒரு 2 கொத்தோ 1 கொத்தோ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அது நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கணும். இது சின்ன வெங்காயம் 1 கப்பு, ஒரு 100 கிராம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம்ஸு சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க. சின்ன வெங்காயம், அரிசியும் பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கோம். நான் 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் அரை கப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு அதிகமாக தக்காளி பருப்பு அதிகமாக நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொன்று அரிசி கார்போஹைட்ரேட்டு, பருப்பு நமக்கு ப்ரோட்டீனு. அதனால் நம்ம இந்த கறி மீனுக்கு ஈக்குவலாக பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ பருப்பு 3/4 கப்பு, 1 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி ஊற வச்சுட்டோம். இது தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போது ஸோ கடுகு உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், வெங்காயம், தக்காளி, உப்பு இவ்வளோதும் போட்டாச்சு. கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். இப்போ மிளகாய்த்தூள், நான் இந்த மிளகாய்த்தூளே தான் மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். இது எப்படி அரைக்கிறதுன்னு அந்த ப்ரொப்போர்ஷனும் ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு மிளகாத்தூள் அரைச்சி வச்சா போதும், குழம்பு மிளகாத்தூள். அதையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன் அந்த ப்ரொப்போர்ஷன். ஸோ மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு அப்படி இருக்குது. நான் எப்போதுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.25 எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1:2, 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் குழஞ்சு போய்டும். பாருங்கள், கலரை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேணாம், ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் இருந்தால் போதும், நம்ம நல்லா சாப்பிட்டுடலாம். ஸோ இதை கொதிக்க விடுறோம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே இது நான் குக்கர்லேயே செய்கிறதுனால அப்படியே நம்ம இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் விசில் வர்றதுக்கு வச்சிடலாம். இப்போ நல்லா இது கொதிச்சோன்னே இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை எடுத்து நான் போடுறேன். நீங்கள் 1:2, 1:1/2 கூட போட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு
1/2 கப்பு பருப்பு, நான் 3/4 கப்பு பருப்பு போட்டிருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக வேணுன்றதுனால. ஸோ இப்போ போட்டாச்சு. கழுவி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டோம் எடுத்து. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதில் போட்டாச்சு. இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு, ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுட்டோம் நம்ம. இதை வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு, அப்படியே சாப்பிட்டுடலாம் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். விசில் வந்து நம்ம எப்போதும் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு 3 விசிலு இல்லை ஒரு 4 விசில் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா பருப்பும் வேகணும், அதனால் 3 இல்லை 4 விசில் விடலாம். வச்சுட்டு ஒரு 3-4 விசில் கழிச்சிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது வெந்திருக்கு, என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. 3 விசில் இஸ் மேக்ஸிமம் போதும். முடிஞ்சிருச்சு 3 விசில். நான் 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன், ஏன்னா பருப்பு அதிகமாக போட்டிருக்கிறதுனால. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அரிசி பருப்பு சாதம் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த காய்கறிகளும் யூஸ் பண்ணல, ஒன்லி அரிசியும் பருப்பு மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். இப்போ நான் அதை அப்படியே எடுத்து விட்டோன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா அடி எதுவுமே பிடிக்காது. அங்கே பாருங்கள், அடியில் எதுவுமே பிடிக்கல, நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்ததுல மிளகு, ஜீரகம், அந்த கொத்தமல்லி, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் இப்போ போட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்ம வெந்த பிறகு தான் போடுறோம், அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இடித்து வச்ச பூண்டு இருக்குது இல்லையா, அந்த பூண்டையும் இப்போ போடுறோம். முன்னாலே போடல, நம்ம இப்போ தான் போடுறோம், அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் துருவல் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சு சாப்பிட்டா போதும். ஒரு அப்பளத்தை மட்டும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலே போதும். ஸோ இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனல் பிடிச்சிருந்தது, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஜஸ்ட்டு நான் மிளகு அப்பளத்தோடு தான் வச்சு சாப்பிட்றேன் பாருங்கள். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறோம். அதில் நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டி இல்லை. கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை இல்லாதனால போடலை. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நீங்கள் மேலே தூக்கிட்டிங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்மளுக்கு 2 பிளேட்டு 3 பிளேட்டு உள்ளே போய்டும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது சுட சுட இருக்குது, கையில் எடுக்க முடியல. நான் அப்பளத்து மேலே எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு, நல்ல ஃபுல் மீல்ஸ், மத்தியானத்துக்கு ஏற்ற ஃபுல் மீல்ஸ்.